ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக டிசம்பர் மந்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதேமாரி நேஷனல் லெவலில் என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் நடந்திருக்கோ அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 2026 வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் செஷனை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். நான் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறனோ அதெல்லாமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு 4 வீடியோ பார்த்துட்டோம். டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி 4 வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இது வந்து 5வது வீடியோ. ஸோ நல்லா வந்து கவனிங்க. இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா, பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாக்ஸியை நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ், கூட்டுறவுத்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம நிறையா அந்த ப்ரைவேட் டாக்ஸிலாம் வந்து பார்த்துருப்போம். ஓலா, ஊபர், இந்த மாதிரி டாக்ஸிலாம் வந்து பார்த்துருப்போம். இந்த டாக்ஸியில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டாக்ஸி ஓடக்கூடிய டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் ஃபுல் அமௌண்ட்டும் போகாது. அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கே அந்த இப்போ 100 வந்து கஸ்டமர் பே பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமர் கொடுத்த 100 டிரைவருக்கே போகிற மாதிரியான ஒரு டாக்ஸிக்கு பேர் தான் என்னென்னா பாரத் டாக்ஸி அப்படிங்கிற இந்தியாவுடைய ஒரு கோஆப்ரேட்டிவ் டாக்ஸி. ஸோ இதை முதல் கட்டமாக சோதனை முயற்சியாக பண்ணி பார்க்குறாங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி இதை ஒரு பைலட் ப்ராஜெக்டாக சோதனை முயற்சியாக பண்ணுறாங்க. எங்கெங்கே அப்படின்னா டெல்லியிலையும் குஜராத்லையும். டெல்லி அண்ட் குஜராத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, முதல் முறையாக இந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிற கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு டாக்ஸியை வந்து கொண்டு வர போகிறாங்க. இதை யார் வந்து பண்ணுறா அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன், நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, பாரத் டாக்ஸி அப்படிங்கிற இந்த ஒரு டாக்ஸியை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த டிரைவர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிரைவர் வந்து சாரதிஸ், இந்த டிரைவருடைய பேர் வந்து சாரதி. இதை எந்த அமைச்சகம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ். இதோடைய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து 0 கமிஷன். அந்த டிரைவருக்கு வந்து கமிஷன் எதுவுமே வந்து போகாது. டிரைவர் வந்து யாருக்குமே கமிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நார்மலாக அந்த ப்ரைவேட் டாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயத்துலையும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் இப்போ மதியம் போனீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே இது இந்த பீக் ஹவரில், அதே மாதிரி மழை வரையில டயத்துலலாம் வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதிலே வந்து உமங்கு, டிஜிலாக்கர் அப்படிங்கிற கவர்மெண்ட்டுடைய ஆப்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரியான ஒரு டாக்ஸி சர்வீஸ் தானே பாரத் டாக்ஸி. இதை முதல்ல டெல்லியிலையும் குஜராத்லையும் பைலட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து ஐஜிஐ பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் பாசிட்டிவ் மெகா ஏர்போர்ட். ஐஜிஐ அப்படிங்கிறது இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? டெல்லியோடைய ஏர்போர்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இப்போது வாட்டர் பாசிட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா நித்தி ஆயோகும் சிஐஐ அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஏர்போர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய செலவு பண்ணக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை கம்பேர் பண்ணும்போது அவங்க சேமிக்கக்கூடிய வாட்டருடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வாட்டர் பாசிட்டிவ் மெகா ஏர்போர்ட் என்ன ஏர்போர்ட் அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வாட்டர் பாசிட்டிவ் மெகா ஏர்போர்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து டூரிசம் மினிஸ்ட்ரி, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாவுடைய டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் யார் கூட, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஓடிடி பிளாட்ஃபார்ம், இவங்க கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா நான் கமர்ஷியல் எம்ஓயு. எதுக்காக? டு ப்ரொமோட் இந்தியாஸ் டெஸ்டினேஷன் குளோபலி த்ரூ நெட்ஃப்ளிக்ஸ் சினிமேட்டிக் ஸ்டோரி டெல்லிங். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் இது பண்ணுறது மூலிமா இந்தியாவுடைய டூரிசத்தை டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து போட்டிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய முக்கியமான அந்த லேண்ட்ஸ்கேப்பு, ஹெரிட்டேஜ், கல்ச்சர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து காட்சிப்படுத்த போகிறாங்க. ஸோ அதுக்காக யார் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமும் நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2027க்கான சென்செக்ஸ்க்கான எல்லா விஷயங்களும் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு சென்செக்ஸ் எடுப்பாங்க. லாஸ்ட்டாக 2011 இந்தியாவுடைய சென்செக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா 2021 நம்ம சென்செக்ஸ் எடுத்துருக்கணும், பட் எடுக்கலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 2021 கோவிட் வந்ததுனால அரசாங்கம் ஃபுல்லாக அதிலே இருந்தனால எடுக்க முடியல. இப்போது 2011 அப்புறம் எப்போ சென்செக்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா 2027 எடுக்க போகிறாங்க. அதுக்கான எல்லா ப்ராசஸையுமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இதுக்கான அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து எத்தனை கொஸ்டின் என்ன மாதிரி
கேட்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அண்டர் ரூல் 6 ஆஃப் சென்சார் ரூல் 1990 சென்சார் ரூல் 1990 அப்படிங்கிற இந்த ஒரு ரூலில் கொஷின்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்சார் ரெகுலேட் பண்ணுறாங்க ஆக்ட் சென்செக்ஸ் ரெகுலேட் பண்ணுறாங்க ஆக்ட் என்ன அப்படின்னா சென்செக்ஸ் ஆக்ட் 1948 சென்செக்ஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிற இந்த ஆக்ட்லாம் சென்செக்ஸ் இது பண்ணுறாங்க. இதில் மெயினாக பிரைமரி ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வீடியோ என்ன சென்செக்ஸ்னா வீடியோ டாபிக் கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த கொஷின்ஸ் கேட்குறது அந்த சென்செக்ஸ் எடுக்கிறது எல்லாமே யார் தான் பண்ண போகிறா, பிரைமரி ஸ்கூல் டீச்சர் தான் வந்து பண்ண போகிறாங்க. இந்த சென்செக்ஸை பொறுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய 16வது சென்செக்ஸ், நம்ம இந்தியாவுடைய 16வது சென்செக்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய 8வது சென்செக்ஸ். அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ்ட் பேஸ்டு சென்செக்ஸ், இந்தியாவிலே எடுக்கக்கூடிய முதல்ல கேஸ்ட் பேஸ்ட் சென்செக்ஸும் இதே தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கேஸ்ட் பேஸ்ட் சென்செக்ஸும் இதே தான். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சம் இந்த சென்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ அடுத்து 100 டே கேம்பெயின் டு எலிமினேட் சைல்டு மேரேஜ். ஸோ இந்தியாவில் குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் லீகல் ஏஜ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயசு தான் லீகல் ஏஜ். அதே மாதிரி பெண்களுக்கு 18 வயசு. 18 வயசு கீழே கூடிய பெண்களுக்கு திருமணம் பண்ணாலோ இல்லை 21 வயசு கீழே கூடிய ஆண்களுக்கு திருமணம் பண்ணாலோ அது எதில் வந்துடும், அது வந்து சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். அது வந்து அஃபென்ஸ். 2006 இந்த சைல்டு மேரேஜ் ஒழிக்கிறதுன்னு அப்படிங்கிறதுக்கான ஆக்டும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான கேம்பெயின் கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு 100 நாள் கேம்பெயின். அதோட பேர் என்ன அப்படின்னா பால் விவாஹா முக்து பாரத், குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் பேர் தான் என்ன அப்படின்னா பால் விவாஹா முக்து பாரத் அப்படிங்கிற இது. ஸோ இதை யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் விவாஹா முக்து பாரத் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோடைய முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இந்தியாவில் குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட் 2030 2030க்குள்ளே இந்தியாவில் குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் பால் விவாஹா முக்து பாரத் அப்படிங்கிற இந்த கேம்பெயினுடைய ஒரு டார்கெட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி 2026க்குள்ளே குழந்தை திருமணத்துடைய சதவீதத்தை 10% கொண்டு வரும் அப்படிங்கிறதும் வந்து டார்கெட்டாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த டார்கெட் எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்க. எது நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் இந்த பால் விவாஹா முக்து பாரத் கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஜகார்த்தா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான சிட்டி. ஸோ ஜகார்த்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் வேர்ல்டுடைய மோஸ்ட் பாப்புலஸ் சிட்டி, உலகத்திலே வந்து அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சிட்டியாக எந்த சிட்டி இருக்குது அப்படின்னா ஜகார்த்தா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் டோக்கியோ, ஜப்பானுடைய டோக்கியோ நகரம் இருக்கு இல்லையா. ஸோ ஜப்பானுடைய டோக்கியோ நகரம் தான் இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டுடைய மோஸ்ட் பாப்புலஸ்ட் சிட்டியாக இருந்துச்சு. பட் இப்போது வேர்ல்டுடைய மோஸ்ட் பாப்புலர் சிட்டியாக யார் இருக்கா அப்படின்னா ஜகார்த்தா தான் வேர்ல்டுடைய மோஸ்ட் பாப்புலர் சிட்டியாக இருக்காங்க. மொத்தம் 42 மில்லியன் மக்கள், எவ்வளோ 42 மில்லியன் 42 மில்லியன் மக்கள் வந்து ஜகார்த்தாவில் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து யார் இருக்கா அப்படின்னா ரெண்டாவது டாக்கா, பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்கா இருக்கு இல்லையா. டாக்கா தான் வந்து வேர்ல்டுடைய 2வது மோஸ்ட் பாப்புலர் சிட்டி. ஸோ டாக்காவில் 37 மில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க. அடுத்து 3வது டோக்கியோ. ஸோ டோக்கியோ ஒரு காலத்தில் முதல் இடத்துல வேர்ல்டுடைய பாப்புலஸ்ட் சிட்டியில் முதல் இடத்துல இருந்திருக்காங்க. இப்போது அவங்கள வந்து 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து தாய்லாந்து வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எண்டு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆல்கஹால் சேல் பேன். ஸோ ஆல்கஹால் வந்து சேல் வந்து பேன் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தாய்லாந்து எண்டட் லாங் ஸ்டாண்டிங் ஆல்கஹால் சேல் பேன் ஃப்ரம் 2 to 5 PM. ஸோ 2 to 5 PM இது வரை பார்த்திங்க அப்படின்னா தாய்லாண்டில் 2 மணிலேருந்து 5 மணி வரை ஆல்கஹாலுக்கான பேன் வந்து இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாய்லாந்து வந்து அந்த பேனை தூக்கிட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த பேன்னால் நிறையா மக்கள் வந்து டூரிஸ்ட் வரமாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டூரிஸ்ட்டை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2லேருந்து 5 மணி வரை அந்த ஆல்கஹால் சேல் பேன் அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க. ஸோ சேல் நவ் அலோடு 11 AM to midnight ஆன் த ட்ரையல். ஸோ இப்போ ட்ரையல் பேசிஸில் என்ன பண்ணுறாங்க, பைலட் ப்ராஜெக்டில் ஒரு 11 AM வரை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, ஒர்க் பிளேஸில் ஒரு டிசிப்ளினே இல்லை அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. பட் இப்போது அதை வந்து தாய்லாண்டும் தூக்கிட்டாங்க. எந்த கண்ட்ரி? தாய்லாண்டு. ஸோ இப்போ இந்தியா யுனெஸ்கோவுடைய எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் யுனெஸ்கோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யுனெஸ்கோ வந்து இந்த பாரம்பரிய சின்னம் இதெல்லாம் வந்து யுனெஸ்கோ தான் அறிவிக்கிறாங்க. இது வந்து ஐநாவுடைய ஒரு முக்கியமான அமைப்பு. ஸோ இப்போ யுனெஸ்கோவுடைய எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் இந்தியா எலெக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. 2025லேருந்து 2029 வரை, எத்தனாவது வரை? 2025லேருந்து 2029 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இந்த யுனெஸ்கோ எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் உறுப்பினராக
சேர்ந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 43வது ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இது யுனெஸ்கோவுடைய 43வது ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாமர்கண்ட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை யுனெஸ்கோ திரும்ப வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இது மூலியம் என்ன காட்டுது அப்படின்னா இந்தியா வந்து எந்த அளவுக்கு இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் பாதுகாக்கிறதுக்காக அதே மாதிரி இந்த யுனெஸ்கோவுடைய விஷயங்கள்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்து ஏஷியான் இந்தியா டூரிசம் எக்ஸ்சேஞ்ச். ஏஷியான் இந்தியா டூரிசம் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அசாமில் கவுஹாத்தியில் ஏஷியான் இந்தியா டூரிசம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் 2025 ஏஷியன் அப்படிங்கிற ஒரு 11 நாடுகள். இப்போ ரீசெண்டாக ஏஷியானில் தைமூர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருந்தாங்க. ஸோ மொத்தம் வந்து ஒரு 11 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் ஏஷியான். ஸோ ஏஷியானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் டூரிசம்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஏஷியான் இந்தியா டூரிசம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து போட்டிருந்தாங்க. இது டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 17ஆம் தேதி நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? அசாமில் கவுஹாத்தியில் நடந்திருக்கு. இதில் முக்கியமான இந்தியாவோட டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. கவுஹாத்தியை அதே மாதிரி கசிரங்கா நேஷனல் பார்க், ரொம்ப ரொம்ப முக்கியமான தேசிய பூங்கா கசிரங்கா நேஷனல் பார்க், அதுக்கப்புறமா வந்து நியூ டெல்லி எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஏடிடிசி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ஏடிடிசியும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியா ஓமன் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவும் ஓமனும் சேர்ந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒமான் நாட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த பயணத்தில் நம்ம இந்தியாவும் ஒமானும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். இது 2023 இந்தியாவும் ஒமானும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இது மூலயமா நம்ம இந்தியாவிலேருந்து ஒமானுக்கு போகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து ஃப்ரீ ட்ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒமான்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து டியூட்டி ஃப்ரீ வந்து கொடுக்குறோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஒரு கண்ட்ரி இப்போ இந்தியா ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாடு என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுடைய குட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் போடுவாங்க, டாரிஃப் வந்து போடுவாங்க, இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு அந்த வெளிநாட்டிலேருந்து ஒரு குட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்மளும் டாரிஃப் டியூட்டிலாம் வந்து போடும். இப்போது இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி டியூட்டி எதுவுமே கட்ட தேவையில்லை. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்தியா யார் கூட போட்டிருக்காங்க? இந்தியா வந்து ஒமான் கூட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து இந்தியா நெதர்லாண்டுக்கும் இடையில் ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், இந்தியாவுக்கும் நெதர்லாண்ட்ஸ்க்கும் இடையில் ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ போத் கண்ட்ரி இந்தியா நெதர்லாண்ட் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமிட்டட் டு எ ஃப்ரீ ஓப்பன் ரூல் பேஸ்ட் இண்டோ பசிபிக். ஸோ இந்தோ பசிபிக்கில் எந்த நாடும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இண்டோ பசிபிக் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் நெதர்லாண்டும் சேர்ந்து இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இஸ் அ கீ பில்லர். இந்த அக்ரிமெண்ட்டில் இந்தியாவுக்கும் நெதர்லாண்டுக்கும் இல்லை டிஃபென்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு பில்லராக இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனெக்டிங் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை நேபாளுடைய நெதர்லாண்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை கனெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஃபென்ஸில் நிறையா முக்கியமான டெக்னாலஜிஸ்லாம் வரதுக்கு அந்த டெக்னாலஜியில் ரெண்டு கண்ட்ரிஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. ஸோ யார் இந்தியாவும் நெதர்லாண்டும் சேர்ந்து டிஃபென்ஸ்க்கான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து அமேசான் நிறுவனம் வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அமேசான் வந்து காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா முக்கியமான அந்த டெக்னாலஜி எல்லாமே அமேசான் கிட்ட இருக்குது. இப்போது அமேசான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு 35 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 35 மில்லியன் முதலீடு, 35 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவில் முதலீடு வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக இந்தியா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அமேசான் வந்து 35 பில்லியன் அமெரிக்க டாலர் 2030 வந்து இது பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா ஏஐ டிஜிட்டலைசேஷன், இந்த ஏஐ சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாப் கிரியேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக யார் அமேசான் நிறுவனம் எவ்வளோ கோடி ரூபாய் 35 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பண்ணுறாங்க. இதோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 80 பில்லியன் அமெரிக்க டாலர், மொத்தம் வந்து 80 பில்லியன் அமெரிக்க டாலர் இன் குமுலேட்டிவ் எக்ஸ்போர்ட் அண்ட் 1 மில்லியன் நியூ ஜாப் கிரியேஷன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஒரு 80 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 மில்லியன் புதிய வேலைவாய்ப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்து
சோலா தோக்லா அப்படிங்கிற இந்த ஒரு டூரிஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமும் சேர்ந்து பாரத் ரணபூமி தர்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை 2025 ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்கன்னா பாரத் ரணபூமி தர்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்டில் ஃபீல்டு டூரிசம் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்தியாவோட ராணுவம் வந்து சண்டை போட்டால் நிறைய முக்கியமான இடங்கள் இருக்குங்களே. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடந்த இடமான கார்கிலாக இருக்கட்டும், இல்லை சியாச்சினாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் போர்லாம் நடந்த இந்த முக்கியமான பேட்டில் ஃபீல்டு, இந்தியாவுடைய பேட்டில் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த பேட்டில் ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்குறதுக்காக உள்ள ஒரு ஆப், ஒரு இனிஷியேட்டிவ் பேர் தான் என்ன அப்படின்னா பாரத் ரணபூமி தர்ஷன், இந்தியாவுடைய பேட்டில் ஃபீல்டு டூரிசம் ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்போது இதில் 2 முக்கியமான பிளேஸஸ் சேர்த்துருக்காங்க. எங்கே என்ன அப்படின்னா சிக்கிமுடைய சோலா தோக்லா இது 2மே சைனா, இந்தியா சைனா பார்டராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸு. ஸோ இந்த பிளேஸை வந்து சேர்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா டு ப்ரொமோட் பார்டர் டூரிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லைவ்லிஹுட். இப்போ அந்த இடத்துக்கு டூரிசம் போகிறதுனால அங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு இனிஷியேட்டிவை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. 2025 இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக இந்தியாவிலேருந்து நம்ம நியூசிலாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் 100%, இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு நம்ம சென்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் 100% ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஓமனுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நம்ம நியூசிலாண்டுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் அனுப்புகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு 100% வந்து டியூட்டி ஃப்ரீ இந்தியா வந்து நியூசிலாண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்தியா ஒரு சில ப்ராடக்ட் மட்டும், இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டை இந்தியா வந்து இதுக்கு வந்து சென்சிட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஃப்ரீ டேட் கொடுக்கல. அது என்னென்ன அப்படின்னா டைரி ப்ராடக்ட்டு, சுகரு, ஆனியன், அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரீசேஸ் மெட்டல், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்தியா என்ன பண்ணல, இந்தியா வந்து சென்சிட்டிவ் குட்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடுக்குள்ளே வந்து கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இந்தியாவிலேருந்து அங்கே நியூசிலாண்டுக்கு வந்து வேலைக்காக போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக சில ஸ்பெஷலான ப்ரொவிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய ஆயுஷ் மெடிசின்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். யார் யாருக்கும் இடையில, இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையில, இந்தியாவிற்கும் நியூசிலாண்டுக்கும் இடையில இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெசல், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெசலை கொண்டு வந்திருக்காங்க. இண்டிஜினியஸாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட, இண்டிஜினியஸ் அப்படின்னா வேறு எந்த கண்ட்ரியோட டெக்னாலஜியும் பயன்படுத்தாமல் இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இண்டிஜினியஸ் சொல்லுவாங்க. இப்போது இண்டிஜினியஸாக உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெசல், இது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன்லேயே இயங்கக்கூடிய, நார்மலாக பெட்ரோல் டீசல் எல்லாமே இயங்காமல் ஹைட்ரஜன்லேயே இயங்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு பேர் தான் என்ன, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெசல். ஸோ இதை எங்கே இயக்கியிருக்காங்க அப்படின்னா வாரணாசி, வாரணாசியில் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெசலை வாரணாசியில் கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்தவரை இது வந்து பியூர், இது வந்து என்வரான்மெண்ட்டுக்கு எந்த தீங்குமே விளைவிக்காத ஒரு கப்பல். இதில் ஒன்லி அவுட்புட் என்ன அப்படின்னா வாட்டர் வேப்பர் மட்டும்தான், எந்த விதமான பொல்யூஷன் எதுவுமே வந்து வெளியே வராது. ஸோ ஒன்லி வாட்டர் வேப்பர் மட்டும்தான் வரும். ஸோ இது இந்தியாவில் ரொம்ப இந்தியாவுடைய க்ளீன் எனர்ஜிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெசல் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வாரணாசியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அடுத்து ISRO ஒரு முக்கியமான மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற சேட்டலைட். என்ன சேட்டலைட்டு? ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட்டை ISRO வந்து ISROடைய பாகுபலி அப்படின்னு சொல்லக்கூடிய LVM3 ராக்கெட்டில், ISROடைய பாகுபலி அப்படின்னு சொல்லக்கூடிய LVM3 அப்படிங்கிற இந்த ஒரு ராக்கெட்டில் ISRO என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ளூபேர்ட் 6, ஸோ ப்ளூபேர்ட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாரோடைய இது அப்படின்னா இது இந்தியாவுடைய மிஷன் வந்து கிடையாது. ப்ளூபேர்ட் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. யாருடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னா அமெரிக்காவுடைய AST ஸ்பேஸ் மொபைல்ஸ், அமெரிக்காவுடைய AST ஸ்பேஸ் மொபைல்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியோடைய ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். இது மெயினாக வந்து டைரக்ட் டு டிவைஸ் ப்ராட்பேண்ட், நார்மலாக நம்ம நெட்டில் இருந்தோ இல்லை வேறு டவரில் இருந்தோ நம்ம மொபைல் ஃபோனுக்கு சிக்னல் வராமல் டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து சிக்னல் வர்றதுக்கான ஒரு விஷயத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அந்த ப்ளூபேர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ ப்ளூபேர்ட் 6 யார் லான்ச் பண்ணியிருக்கா? ISRO லான்ச் பண்ணுறாங்க. இது யாருடைய சேட்டலைட்? இது அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியான AST ஸ்பேஸ் மொபைல் அப்படிங்கிற இந்த
கம்பெனியோட சேட்டலைட்டு. ஓகே, ஸோ அடுத்து சென்னை டீமின் நாசா ஸ்பேஸ் ஆப் சேலஞ்ச். ஸோ நாசாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு இடையில் ஒரு சில கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னன்னா நாசாவுடைய ஸ்பேஸ் ஆப் சேலஞ்ச் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ நாசாவுடைய ஸ்பேஸ் ஆப் சேலஞ்சை ஃபோட்டோனிக் ஒடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையுடைய கம்பெனி குளோபல் அவார்ட் ஃபார் இனோவேஷன் இன் சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட், நாசாவுடைய குளோபல் அவார்ட் ஃபார் இனோவேஷன் இன் சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற இது வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நாசாவுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஆப் சேலஞ்ச் 2025 ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. எந்த டீமு தமிழ்நாடுடைய சென்னையுடைய ஃபோட்டோனிக் ஒடிசி அப்படிங்கிற டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. ஸோ தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தினம் இந்தியாவில் வந்து கொண்டாடுறாங்க. எப்போ அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14 இந்த நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே அப்படிங்கிற இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஆண்டும் இந்த டே வந்து நடந்துச்சு. இதில் எனர்ஜி கன்சர்வேஷனுக்கான அவார்ட்ஸாக நம்ம பிரசிடென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு எனர்ஜி கன்சர்வேஷனுக்கான அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன டே? நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. எப்போ கொண்டாடுறாங்க? டிசம்பர் 14. ஸோ டிசம்பர் 14 நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து நேஷ்னல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே. ஸோ நேஷ்னல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே அப்படிங்கிறது என்னன்னா தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 24. ஸோ டிசம்பர் 24 ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 24 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் கன்சியூமர் டே, தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஆண்டு தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 24 கொண்டாடுறாங்க. இது என்ன அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 1986 ஆண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த சட்டம் நடைமுறையான தேதியை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? நேஷ்னல் கன்சியூமர் டேவை கொண்டாடுறோம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன? எஃபிஷியன்ட் அண்டு ஸ்பீடி டிஸ்போசல் த்ரூ டிஜிட்டல் ஜஸ்டிஸ். எஃபிஷியன்ட் அண்டு ஸ்பீடி டிஸ்போசல் த்ரூ டிஜிட்டல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதான் இதுக்கான கருப்பொருளாக இருக்குது. ஸோ இதில் ரெகனைஸ் 6 crore கன்சியூமர் ரைட்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் கன்சியூமர் கோர்ட் அட் 3 levels. இதில் வந்து 3 levels 3 லெவலில் கன்சியூமர் கோர்ட்டும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து சிப்ரி டாப் 100 ஆர்ம்ஸ் கம்பெனிஸ் 2024. சிப்ரி அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டிஃபென்ஸ் சம்மந்தமான நிறைய டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டிஃபென்ஸில் எந்த கண்ட்ரி வந்து அதிகமான ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் சம்மந்தமான நிறையா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா சிப்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இப்போது இந்த சிப்ரி அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டுடைய டாப் 100 ஆர்ம்ஸ் கம்பெனிஸ், வேர்ல்டுடைய டாப் 100 ஆர்ம்ஸ் கம்பெனிஸ் யார் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவுடைய 3 கம்பெனிஸ். வேர்ல்டுடைய ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா லாக்ஹெட் மார்டின் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து வேர்ல்டுடைய ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஆர்டிஎக்ஸ், மூன்றாவது வந்து நார்த்ரோப் அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. இதில் இந்தியாவுடைய அமைப்புகள் வந்து டாப் 100ல் 3 கம்பெனிஸ், இந்தியாவுடைய 3 டிஃபென்ஸ் கம்பெனி வந்து இந்த சிப்ரி ரிப்போர்ட்டில் டாப்பில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இருக்காங்க. இவங்க வந்து 44, இவங்க வந்து 44th பிளேஸ் இருக்காங்க. அடுத்து பெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 58th பிளேஸ். பெல், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இருக்காங்களே, இவங்க வந்து 58th பிளேஸு. அடுத்து MDA அப்படிங்கிற இந்த ஒரு இது வந்து மேசகாங் டாக் ஷிப்யார்ட் இருக்காங்களே, அவங்க வந்து 91வது இடத்துல இருக்காங்க. யார்? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் 44, அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து 58, அடுத்து மேசகாங் டாக் ஷிப் லிமிடெட் வந்து 91. இந்த மூணுமே வந்து இந்தியாவில் இருந்து டாப்பில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வந்து இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆர்ம்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் $7.5 பில்லியன் வந்து ஆர்ம்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 8.2% ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து கூகுள் இந்தியாவுடைய சர்ச் டேம். ஸோ கூகுளுடைய டாப் சர்ச் டேம் என்ன அப்படின்னா IPL 2025 கூகுளில் என்ன விஷயத்தை அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IPL அப்படிங்கிற இது வந்து அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏஐயில் ஜெமினி வந்து அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க. அடுத்து ஃபிலிமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயாரா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபிலிமு, அதுக்கடுத்து சீரீஸில் வந்து ஸ்குவிட் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸு, தென் கல்ச்சரல் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மகா கும்பமேளா, ஜனவரி மாதம் மகா கும்பமேளா நடந்துச்சு இல்லையா, இதெல்லாம் பற்றி அதிகமான மக்கள் வந்து சர்ச் பண்ணுறாங்க. என்னது IPL, ஜெமினி, சயாரா, ஸ்குவிட் கேம்ஸு, மகா கும்பமேளா, இதெல்லாமே இந்தியாவில் அதிகமான மக்கள் வந்து சர்ச் பண்ண முக்கியமான டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ஆன் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட். நித்தி ஆயோக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த கார்ப்பரேட் பாண்டை பொறுத்தவரை கவர்மெண்ட் பாண்டு, கார்ப்பரேட் பாண்ட் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் இந்தியாவுடைய கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிதி ஆயோக் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா டீப்பனிங் த கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் இன் இந்தியா.
டீப்பனிங் த கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்பிசிஎல் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ஒரு மிக முக்கியமான ரெக்கார்ட் 2024-25 தான் இந்தியாவிலேயே அதிகமான அளவுக்கு நியூக்ளியர் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எனர்ஜி அப்படின்னா 56,681 56,681 மில்லியன் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம என்பிசிஐயில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து போனதை கம்பேர் பண்ண ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி நியூ ப்ராஜெக்ட், ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. எங்கே அப்படின்னா மாஹி பாஸ்வாரா. ஸோ மாஹி பாஸ்வாரா அப்படிங்கிற இடத்துலையும் அதுக்கடுத்து ரவுத்தபா அப்படிங்கிற அந்த 2 இடத்துலையும் புதிய ப்ராஜெக்ட்டும் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2026 வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ரிச் புவர் இவங்க ரெண்டுக்கும் மேலே எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் டாப் 10%, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்கம் மட்டும் 58%. டாப் 10% உடைய மக்களுடைய இன்கம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 58% அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ டாப் 1% வந்து 40% ஆஃப் த வெல்த், இந்தியாவுடைய வெல்த் இருக்குல்லையா, அந்த வெல்த்தில் 40% வெல்த்தை டாப் 1% மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் டாப் 10% வந்து 75% வெல்த் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட். ஸோ அடுத்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இது வந்து நார்மல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வேறு, இது வேறு. ஸோ இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஏஇ தான் வந்து ஃபஸ்ட்டு. இந்த பாஸ்போர்ட் யூஏயோட பாஸ்போர்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னா 179 179 அப்படிங்கிறது யூஏயோட ஸ்கோரு. ஸோ யூஏஇ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ தொடர்ந்து 7வது முறையாக இவங்க வந்து முதல் இடத்துல வந்துருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 67, இந்தியாவோட இந்த ரேங்க் வந்து 67. இந்தியாவுடைய ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 74 வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் இது. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து இந்த வருஷம் 80, பட் இது வந்து நார்மல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். அடுத்து இந்தியா தேர்ட் இன் ஏஐ காம்படிட்டிவ்னஸ். ஸோ ஏஐ காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், ஸ்டான்ஃபோர்ட் ஏஐ வைப்ரன்சி டூல் ரேங்க் இந்தியா தேர்ட் குளோபலி ஆஃப்டர் யூஎஸ்ஏ அண்ட் சைனா. இந்தியா வந்து இந்த ஏஐ காம்படிட்டிவ்னஸ், எந்த அளவுக்கு ஏஐயில் புது புது டெக்னாலஜி, எந்த அளவுக்கு ஏஐயில் நிறைய கம்பெனிஸ்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா ஏஐ காம்படிட்டிவ்னஸ். ஏஐ காம்படிட்டிவ்னஸில் வேர்ல்டில் யார் ஃபஸ்ட் இருக்கா? யூஎஸ்ஏ ஃபஸ்ட் இருக்காங்க, 2வது சைனா இருக்காங்க, 3வது இந்தியா. ஏஐ காம்படிட்டிவ்ஸில் இதில் இந்தியா. இது மெயினாக எதை பேஸ் பண்ணி இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னா R&D, டேலண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்தியா வந்து குளோபல் டோப்பிங் வயலேஷன். ஸோ குளோபல் டோப்பிங் அப்படிங்கிறது இப்போது போட்டிகள்லாம் நடக்கல, அத்லட்டிக் போட்டியாக இருக்கட்டும், கிரிக்கெட் மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும்போது நிறைய வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ட்ரக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நிறையா ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டோப்பிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேர்ல்டில் அதிகமாக டோப்பிங் பண்ணக்கூடிய நாடுகளில் இந்தியா முதல் இடத்துல இருக்காங்க. 2024க்கான வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, WADA, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்தியா தான் வந்து ஆன்டி டோப்பிங்கில் ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து சென்னை மும்பை ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ மும்பை ஏர்போர்ட் வந்து CSMIA அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங்கில் மும்பை ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட் இருக்காங்க, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. அதேமாதிரி குளோபலியில் இந்த ஏர்போர்ட் வந்து 3rd ரேங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் டிசம்பர் மந்தோடைய முக்கியமான MCQs பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.